ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் வருகின்ற 14/4/2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். சித்திரை மாதம் தொடங்கிறது. சித்திரை முதல் பங்குனி மாதம் வரையே தமிழ் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இந்த வருடம் விசுவா வசு என்ற பெயரிலே அந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அதுக்குண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன் தான் சொல்ல போகிறோம். இது ஒரு நல்ல ஆண்டாக விளங்கப் போகிறது. எல்லோருக்கும் ஒற்றுமை, எல்லோருடையுமே அன்பு, பாசம், பரிவு, நற்குணங்கள் எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்திலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த வகையிலே குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு வருடம் கடந்து சென்று விட்டது. அந்த குரோதி வருடத்தில் பார்த்தீர்களானால் நிறைய போட்டி, பொறாமை, ஒருவர் பற்றி ஒரு விமர்சனம் செய்வது, வழக்குகள் தொடுப்பது, பேசினாலே வழக்கு, போராட்டம் செய்தால் வழக்கு, நின்றால் வழக்கு, நடந்தால் வழக்கு, இப்படி எல்லாமே வழக்குகள் ஏற்பட்டு பலவிதமான போராட்டங்களை, பிரச்சனைகள் மக்கள் சந்தித்தனர். அந்த குரோதி வருடம் முடிந்துவிட்டது. இப்போது விசுவாவசு வருடம் பிறக்கப் போகிறது. இந்த வருடத்திலே அதெல்லாம் மறந்து எல்லோருடையுமே மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம். முதல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா மதமும் நம் சம்மதம் தான். எல்லா மதமும் ஒன்று, எல்லா தெய்வமும் ஒன்று. எப்படி இந்து மதத்திலே பல்வேறு பெயர்களிலே தெய்வங்கள் விளங்குகிறதோ ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சக்தி உண்டு. சில தெய்வங்கள் இப்போ உலகிலே அவதார புருஷர்களை பிறந்து எல்லோருக்கும் அருள் செய்து மறைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் உண்மையான விஷயம். அதன்படி பார்த்து இந்த வருடம் எல்லோரும் அன்பாக, ஆதரவாக, பரிவாக, பாசமாக இருக்க வேண்டும். இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கின்ற தினத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார். எப்பொழுதுமே சித்திரை மாதத்திலே மேஷராசியிலே சூரியன் இருப்பார் என்பது உண்மையான விஷயம். அப்போது அந்த சூரியன் உச்சம் பெற்று விளங்குகிறார். மேஷத்திலே சூரியன் உச்சம். அடுத்ததாக ரிஷபத்திலே குரு பகவான் இருக்கிறார். கடகத்திலே செவ்வாய் பகவான் நீசம் பெற்று விளங்குகிறார். அடுத்ததாக கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். அதன் பிறகு துலா ராசியிலே சந்திரன் இருந்து வருகிறார். அதன் பிறகு மீன ராசியிலே சனி, ராகு, சுக்கிரன், புதன், இவ்வாறாக இந்த கிரகங்கள் அந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே ஈர்க்கப்படுகிறது. அதற்குண்டான பலன்கள் பொது பலன் தான் இப்போ சொல்லுவதற்கு. அந்த பொது பலன் பார்க்கும்பொழுது சூரியன் உச்சம் பெற்று மேஷராசியில் இருப்பதாலும் நிறைய அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் காணப்படும். நிர்வாகத்திறமை வெளிப்படும். நிர்வாகத்தில் இருப்பவர்கள் சிறந்து விளங்குவார்கள். யாரை கண்டும் எதை கண்டும் அஞ்ச மாட்டார்கள். மக்கள் எல்லோரும் தைரியத்தோடு நிற்பார்கள். எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்போக்கு நிலவும். குரு ரிஷபத்தில் இருப்பதால் பணவரவுகள் வந்து சேரும். நல்ல வாழ்க்கை வசதிகள் பெருகும். எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்கப் போகிறீர்கள். இருந்தாலும் கடகத்திலே செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறார் அல்லவா? அப்பொழுது செவ்வாய் சக்தி எழுந்திருக்கும் போது செவ்வாய்க்கு காரகத்துவமான வீடு, மனைன்றது பூமி கூட சொல்லலாம். அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம், தீயால் ஏற்படும் தொழில்கள், அது மூலியமாக நடத்தக்கூடிய வியாபாரங்கள், இதெல்லாமே சற்று வீழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறது. விலை குறைவாக இருக்கும். அப்பொழுது இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கிற காலகட்டத்திலே இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சொல்லப்படும். அடுத்ததாக கண்ணியிலே கேது இருந்து கல்வியில் வளர்ச்சியை கொடுப்பார். புதிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நிலைநிறுத்தப்படும். அதன்படி மாணவ மாணவிகள் எல்லாம் பயன்பெற்று விளங்கப் போகிறார்கள். அடுத்ததாக துலாத்திலே சந்திரன் இருக்கிறார். துளாராசியிலே சந்திரன் இருக்கும்போது பெண்களுக்கான கை ஓங்கியிருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வருவார்கள். அவர்களுடைய முன்னேற்றம் திறந்து விளங்கும். அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது. அடுத்ததாக மீனத்திலே சனி பகவான் பயிற்சியாகி இருக்கிறார். கூட ராகுவுடன் இருக்கிறார். சுக்கிரன், புதனும் இருக்கிறார்கள். அப்பொழுது சனியுடன் ராகு சேர்ந்திருக்கிறபடியால் பல்வேறு விஷயங்களுக்கு தடைகள், தாமதங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா ஒரு தடை ஏற்பட்டு, தாமதம் ஏற்பட்டு தான் முடிவுக்கு வரும். அது அந்த கிரகத்துடைய சேர்க்கையினுடைய ஆதிபத்தியமாக விளங்கப்படுகிறது. இருந்தாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றும் புதன் நீசம் பெற்றும் நீச பங்க ராஜயோகம் ஏற்படுகிறது. நீச பங்க ராஜயோகம் ஏற்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போது புதனும் சுக்கிரன் சேர்ந்து அந்த யோகத்தை கொடுக்குறாங்க. புதனும் சுக்கிரன் சேர்ந்து யோகத்தை கொடுக்கறதுனால புதனுக்கு உண்டான ராசிகளான மிதனம், கன்னி, சுக்கிரனுக்கு உண்டான ராசிகளான ரிஷபம், துலாம், இந்த 4 ராசிக்காரர்களுமே நல்ல பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். ஏன்னா அந்த நீசபங்க ராஜயோகம் அவங்களுக்கு ரொம்ப உரியதாக இருக்குது. எல்லோருக்குமே அந்த பலன் கிடைக்கும். இருந்தாலும் குறிப்பாக இந்த 4 ராசிகளுக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதுவாறு இந்த பொது பலன்கள் இருந்து வருகிறது. இது இல்லாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். யாருக்கும் ஆகும் எதுக்காகவும் போய் கேள்வி கேட்க மாட்டார்கள். நமக்கு நாமே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலிருந்து. அந்நிய இனத்தவர்கள், அந்நிய மதத்தவர்கள் அன்பு பாராட்டி வருவார்கள். ஒருவருக்கு உதவி செய்து கொள்வார்கள். இதெல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டத்திலே நடக்கும். பொதுவாகவே இந்த கிரகங்களை வைத்து பார்க்கும்பொழுது ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும்.
அப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீர்களானால் தவறு செய்தவர்கள் தண்டனைக்குள்ளாவார்கள். ஏனென்றால் சனி பகவான் மீனராசியிலே இருப்பதால், குருவோட வீட்டில் இருப்பதால் அந்த சனி பகவான் நீதி நேர்மை சத்தியம் தவறாதவர். அப்போது குரு போதனை செய்பவர். அப்போது குரு நல்ல கிரகம் தான், சுப கிரகம். அப்போ நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். தீய வழியில் போகாமல் இருந்தாலும், கெட்ட பழக்கத்தில் ஏற்படாலும், தீய ஒரு செயற்கை ஏற்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்பீங்கன்னு சொல்லி தனுசு ராசி நேயர்களே 12 ராசிகளுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரங்க சொல்கிறேன். தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய பயிற்சியை கொஞ்சம் மந்தமாகவோ தீமை கலந்தோ தான் நடக்க போகுது. ஏனென்றால் அர்த்தாசம் சனியாக உங்களுக்கு விளங்கப் போகிறார். இது வரைக்கும் 3ல் இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த சனி பகவானோட சுக்கிரன், ராகு, புதன்லாம் சேர்ந்துருக்காங்க. அப்போது இந்த அர்த்தாசம் சனி தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு குருவுடைய பலனும் நல்லபடியாக நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்கள் வரும். ஆனால் ஒரு 6 மாத காலம் போகணும், அது காத்திருக்கணும். நீங்கள் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கூட ராகுவும் சேர்ந்திருக்கார். அவர் ஒரு 2 மாதங்கள் இருக்கத்தான் செய்வார். அது வரைக்குமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். வரக்கூடிய எல்லாமே தவிர்க்கப்படும். நட்பு உறவுகள்லாம் விலகி போவார்கள். அதை பற்றி கவலைப்பட வேணாம், திருப்பி சேர்ந்துருவாங்க. இது இல்லாமல் அந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து நீசபங்க ராஜயோகம் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அதனுடைய பலனும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உரிய புதன் இருக்கார். அது இல்லாமல் 7க்குரியவர், 7க்கும் 10க்குரியவர் புதன். அவருடைய பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ கணவன் மனை மூலிமா உறவுகள் கிடைக்கும், நட்பு பாராட்டி வருவாங்க, இணக்கமாக இருப்பாங்க, கூட்டாளிகளால் நல்ல பலன் கிடைக்க போகுது. உங்களால் சம்பாதிக்க முடியலாம் கூட அவங்க சம்பாதிச்சு கொடுப்பாங்க. இதுதான் காலம். நம்மளால் முடியலாம் டக்குன்னு இன்னொருத்தர் உதவி பண்ணுவாங்க. ஒரு கதவு மூடினால் ஒரு கதவு திறக்கும், அப்படி தான் சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி தான் நடக்க போகுது உங்களுக்கு வாழ்க்கையில். அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்குரிய புதனும் அந்த யோகத்தை கொடுக்கறதுனால தொழில், உத்தியோகம், வியாபாரம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். பெரும்பாலும் வெளியூரில் உத்தியோகம் அமையக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வெளியூரில் உத்தியோகம் அமையும் அல்லது தொழில் வியாபாரம் அமையலாம், இடமாற்றம் உண்டாகும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தையார் வழி உறவில் கொஞ்சம் பிரச்சனைகள், ப்ராப்ளம் போகும். உறவுகள் மூலிமா பெண் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் பிரச்சனை போகும். இது மாதிரிலாம் நடக்கும். கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாமல் இருக்கலாம். இது மாதிரிலாம் பிரச்சனை வரும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் நடந்துக்கணும். அதில் மாதிரி ஒரே குறிக்கோளாக இருக்கக்கூடிய தான் தனுசு ராசிக்காரங்க. அதில் எந்த மாற்றமும் நீங்கள் இருக்கக்கூடாது, அதே மாற்றத்தோடு இருக்கணும். நம்ம செய்கிற செயலே முக்கியம்னு சொல்லிட்டு நடந்துட்டு வரணும். அப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் குருபவனுடைய பயிற்சியும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாமல் தான் அமைய போகுது. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பேர் கெட்டு போகிறது, நீங்கள் எவ்வளோ நல்லது செஞ்சாலும் கெட்டது தான் செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். முதல்ல 6 மாத காலங்கள் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய 6 மாத காலங்கள் பிரச்சனைகள் தான் சந்திக்க நேரிடும். அது முன்னெச்சரிக்கையாக சொல்கிற போது தான் நீங்கள் அதை பயன்படுத்தி காப்பாற்றிப்பீங்க. அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க, உஷாராக இருப்பீங்க. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கு. அது இல்லாமல் ஒரு ராசியாதிபதி குருவாக இருக்கிறனால குரு வழிபாடு உங்களுக்கு தான் இருக்கும். வியாழக்கிழமை நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுத்திருப்பீங்க. இல்லைனா ஒரு குருவை தேர்ந்தெடுத்து வச்சுட்டு அவர் வியாழக்கிழமை தோறும் விரதம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி பண்ணலாம். ஜீவசமாதி தரிசனம் உங்களுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், பிரச்சனைகளை தீர்க்கும். அப்போ நீங்கள் அடிக்கடி ஜீவசமாதி தரிசனம் போயிட்டு வரலாம். அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு வரலாம். பௌர்ணமியில், வியாழக்கிழமை, அமாவாசை இது மாதிரி தினங்கள்லாம் போயிட்டு வரலாம். பெரும்பாலும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலனாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் வணங்கி வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். எதுனே வெளியே வந்துடுவீங்க, மாட்டிக்க மாட்டீங்க. தொடர்ந்து அந்த வழிபாடு இருந்து வந்தால் ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு குறை மனசுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, தியான மார்க்கமாக போகலாம், 4 பேருக்கு அன்னதானம் பண்ணலாம், உதவி பண்ணலாம். அன்னதானம் பண்ணுறது மட்டும்தான் தான தர்மம் இல்லை, நம்ம சரீர உதவி கூட பண்ணலாம். அதுவும் ஒரு தானத்தில் தான் சேர்ந்தது. அது ஒரு தான தர்மமாக தான், அது ஒரு பரிகாரமாக தான் சொல்லணும். ஒருத்தனால நடக்க முடியல, அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு கூட்டின்னு போகலாம். வண்டியில் போனால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அவங்கள வண்டியில் கூட்டின்னு போயிட்டு வரலாம். அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு கூட ஆறுதல் சொல்லலாம். அவங்கள கூட்டின்னு போய் அந்த அரசாங்க சலுகை எதை கிடைக்காத அதை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். அப்போ நீங்கள் அது மாதிரி கூட்டின்னு போய் செஞ்சாலே அந்த பாதி பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா
இந்த வேண்டுதல் பிரார்த்தனைலாம் வருது, தெய்வ பிரார்த்தனை சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு நெருப்பு சம்மந்தப்பட்ட வேண்டுதல் பிரார்த்தனை, இந்த தீத்தட்டி எழுந்துறாங்க, நெருப்பில் இறங்கி நடந்து போகிறாங்க, இது மாதிரிலாம் இருக்கலாம். அது மாதிரி நடந்தால் கோயிலில் அதை கலந்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தனியாக வேண்டிக்கிட்டு பெரும்பாலும் அம்மனுக்கு தான் அந்த பிரார்த்தனை செய்யப்படும். அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம் கூட ஹோம பூஜை வீட்டில் பண்ணலாம். இல்லைன்னா அந்த ஹோமம் நடக்கிற கோவிலில் கலந்துக்கலாம். எது எப்படி இருந்தாலும் அக்னி சம்மந்தப்பட்ட விசேஷமாக இருக்கணும். அதில் போய் நீங்கள் கலந்துட்டு வந்தால் உங்களுடைய பாவங்கள் எரிக்கப்படும், புண்ணியங்கள் வளர்க்கப்படும், கண்டிப்பாக நல்லா நடக்கும். எப்போயுமே இறை சிந்தனையோடு இருக்கணும். நீங்கள் இப்போ உள்ள காலகட்டம் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. நேரங்காலம் சரியில்லைன்னா அப்படி தானே. அப்போ நீங்கள் இடமாற்றம் ஏற்படணும், அதில் மாற்றிட்டிங்கன்னா நல்லது. ஒரு வீடு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வேறு வீடு மாறிடணும். வேறு வீடு மாறிட்டாலே அந்த வைப்ரேஷன் மாறிடும். இதனால் இப்போ அந்த வீட்டில் ஏற்கனவே பழைய வீட்டில் இருந்த தீய சக்தி இருந்திருக்கும், அது இப்போ புது வீட்டுக்கு போகும்போது வராது. ஏன்னா புது வீட்டுக்கு போகும்போது நீங்கள் சுத்தமான வீடாக தான் இருக்கும். அது ஏற்கனவே ஒயிட் வாஷ் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா பண்ணிவிடுவீங்க. அங்கே பூஜை போட்டு தான் போவீங்க. இப்போலாம் வாடகை வீட்டு போனாலும் கூட பூஜை போட்டு தான் போகிறாங்க எல்லாருமே. அது நல்லதும் கூட. அப்போது அந்த தீய சக்தி தொடர்ந்து வராது. அப்போது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்க தானே செய்யும் உங்களுக்கு. அதனால் கண்டிப்பாக இடமாற்றம் உங்களுக்கு உண்டு. அது மாதிரி செஞ்சுட்டு வரலாம். இது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்கனாக்கா உறவுகள் நட்புகளுமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு தான் இருக்கும் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடன் பணிபுரிவங்களாக இருந்தாலும் சரி, பால்ய சிநேகித நட்பாக இருந்தாலும் சரி, வீட்டு பழக்கத்தில் உள்ள நட்பாக இருந்தாலும் சரி, முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அவங்கள வீட்டு விஷயம் நீங்கள் போய்ட்டு வரணும், உங்கள் வீட்டு விஷயம் அவங்களை கூப்பிடணும், அடிக்கடி அவங்ககிட்ட ஆலோசனை கேட்கலாம். டச் இருக்கணும்னு சொல்கிறாங்களே, அதுதான். அது பண்ணாலே போதும் உங்களுக்கு. இதெல்லாம் புரியாதனால தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, உங்களை போன்றவர்கள் கஷ்டப்படுறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படி நடந்துக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஜோதிடர்கள் சொல்லிட்டு வருது. அப்போ அதை நீங்கள் அதை கடைப்பிடிச்சி வரணும். எல்லோரையும் டச் வச்சுக்கணும். விட்டு போன உறவாக இருந்தால் கூட டச் வச்சுக்கணும். போயிட்டு நீங்களே பேசலாம், ஃபோன் பண்ணி பேசிவிட்டு, என்ன உங்களுக்குள்ள மனசுக்குள்ளே என்ன, என் மேலே என்ன கோபம், பேசிக்கலாம் வாங்க, இப்படி தான் சொல்லலாம். இல்லைன்னா ஃபோன்லேயே பேசி தீர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒருத்தர் முகத்தை பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும் பிரிஞ்சவங்களாம் திருப்பி சேரணும்னா. அதுக்கு தான் இப்போ ஃபோன் வசதி வந்துடுச்செல்லாம். அப்படி பண்ணிக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டீங்கனாலே அடுத்து வர சந்திப்பு சுமூகமான உறவாக ஏற்படும், நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பறிகான்னு பார்க்கும்போது நிறைய முருகர் கோயில், அதுவும் குருவாக விளங்கக்கூடிய முருகர், சுவாமிமலை முருகர் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு வரலாம். குரு தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வரலாம். அதெல்லாமே குருவுக்குரிய தெய்வங்களாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் நவகிரகத்தில் உள்ள குருவை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அடிக்கடி அன்னதானம் பண்ணலாம். வியாழக்கிழமையில் பெரும்பாலும் அன்னதானம் பண்ணிட்டு வரது நல்லது. நீங்கள் பிறந்த கிழமை, நட்சத்திரம், அந்த மாதிரி நாளில் கூட அன்னதானம் பண்ணிட்டு வரலாம். எல்லாம் செய்யலாம். இது இல்லாமல் குழந்தைங்களுக்கு அடிக்கடி உணவுகள், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வாங்கி கொடுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த குழந்தைங்களுக்கு மகிழ்ச்சியால் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய படிப்புக்கு உதவி பண்ணலாம், செய்யலாம். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், இல்லை ஏழ்மையில் இருக்கிற ஆசிரியர்கள் கேள்விப்பட்டிங்கன்னா அவங்களுக்கு போய் உதவி பண்ணிட்டு வரலாம், செய்யலாம். இதெல்லாம் சூட்சமான பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தனுசு ராசிக்கு கெட்ட நேரம் வந்தால் கூட அது நல்ல நேரம் மாற்றிக்கலாம். நான் சொன்ன இறை பரிகாரம் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாறிடும். அதனால் உங்களுக்கு இந்த புத்தாண்டு பலன் உங்களுக்கு ஏற்ற இருக்கமாக தான் இருக்க போகுது. அதில் வெற்றி பெற்று நல்வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதுக்கு நீங்கள் தயாராகிட்டு அது மூலிமா நான் சொன்னதெல்லாம் கவனமாக எடுத்துக்கிட்டு அதன் பயன்படுத்தி வந்தீங்கன்னா எல்லா நலமும் மூலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.